ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா காஞ்ச பூவெல்லாம் வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். காஞ்ச பூ அதாவது நான் பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி செவந்தி பூ எல்லாமே எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா வெள்ளை தாமரை இருக்குது பார்த்திங்களா, அதையும் நான் வாங்கி காய வச்சு எடுத்துக்கிறேன். ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள், ஜவ்வாது இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மருதாணி விதையோட பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது குலதெய்வம் கோவிலில் வாங்கினது நான் ஒரு பேக்கெட்டில் வச்சுருந்தேன், அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருதாணி இலை பொடி. முன்னாடியே ஆட் பண்ணது மருதாணி விதையோட பொடி, இப்போது மருதாணி இலை பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தாமரை பொடி. வெண்தாமரை நான் பூவிலேயே வாங்கி காய வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானுக்கு அது உகந்தது. அதனால் அது பொடி கிடைக்கல நாட்டு மருந்து கடையில். வெண்தாமரை பொடி பூவாகவே வாங்கி நான் காய வச்சு அரைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெட்டி வேறு அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம வீட்டில் லக்ஷ்மி நிரந்தரமாக வாசம் செய்கிறதுக்கு இது உதவுது. அடுத்தது சந்தனம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சாம்பிராணி பொடி ஒன்று ஆட் பண்ணேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே நம்ம ஹோமம் செஞ்ச ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெட்டி வேரும் மருதாணி விதை பொடி, மருதாணி இலை பொடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு துர்சக்திகள் எதுவும் வராது. அப்படியே இருந்தாலும் இது வெளியேறிடும். அதுக்காக தான் இது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். இன்னொரு சுற்றிட்டு இது மாதிரி யூஸ் பண்ணாத வடிகட்டி இருந்தால் அதில் சலித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாவு சலிக்கிறோம் இல்லைங்களா, அதிலே நம்ம சலித்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலே எப்படி சாம்பிராணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் சாம்பிராணி முடிஞ்சிருச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு யோசிப்போம். இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் எப்போவுமே நம்ம ஸ்டாக் வச்சுட்டே இருக்கலாம். இப்போது இது சலித்து எடுத்ததன் பிறகு இந்த நைஸ் பொடி இருக்கட்டும், அதே மாதிரி கொரகொரப்பாக இருக்கிறதையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இதை நான் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது இதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதை கோன் மாதிரி நல்லா பிரித்து எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டா சரி எல்லாத்தையுமே. அப்படி இல்லைன்னா பொடியாகவே வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ வேணுங்கிறப்ப நெய் ஆட் பண்ணி கோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யும் பார்த்திங்கன்னா நம்ம வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ. மகாலட்சுமிக்கு உகந்ததே பார்த்திங்கன்னா நெய் தான். அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலும் நெய்யும் தான். ஸோ நெய்யில் நம்ம இதை பிடிச்சு வைக்கும் பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும் வீடு.
இப்போ நம்ம கோன் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பாப்பா தாங்க இந்த கோன் ரெடி பண்ணா. நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த பொடியை ஒரு பாக்ஸில் போட்டு வேணுங்கிறப்ப கோன் எடுத்து தூப தீபம் காட்டிக்கலாம் அப்படின்ட்டு பாக்ஸில் போட்டேன். நம்ம கொரகொரப்பாக அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறப்போ விளக்கில் போட்டு ஏற்றணும் அப்படின்னாலும் வீடு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். நம்ம சாம்பிராணியாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், விளக்குலையும் போட்டுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.